எல்லாம் ரெக்கார்ட்ல தான் இருக்குங்க. ஹாய்! இன்னைக்கு டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னா, என் காலேஜ் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போறேன். அப்போ அவளுக்கு தானே ஸ்பெஷல் டே அப்படின்னா, அவளோட சேர்ந்து எங்களுக்கும் இன்னைக்கு டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னா, அவளோட என்கேஜ்மெண்ட்டில் நான் கலந்துக்க போகிறேன். அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வர இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸை பல வருஷம் கழித்து மீட் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு இதுதான் என்னோட அவுட்ஃபிட். என் ஃப்ரெண்ட் வந்து சண்முகப்பிரியா. அவளோட ஊர் வந்து வெள்ளக்கோயில். இப்போ ஆக்சுவலி அந்த என்கேஜ்மெண்ட்டுமே வந்து வெள்ளக்கோயிலில் தான் நடக்க போகுது. நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன், காங்கேயம் போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ வெள்ளக்கோயிலில் அவளை போய் மீட் பண்ணேன்னு. இப்போது என்கேஜ்மெண்ட் எங்கே நடக்க போதோ அந்த வென்யூக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லார் லைஃப்லேயும் அவங்க லவ் ஸ்டோரி ரொம்ப முக்கியம். அது மாதிரி என் லைஃப்பில் எங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியும் ஈக்குவலி முக்கியம். பிகாஸ் we had the best time of our lives அந்த 4 வருஷம் காலேஜில். முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டல. நாங்கள் படித்தது வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஈரோடில் இருக்கிற வெள்ளாளூர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் தான் எல்லாருமே வந்து படித்தோம். அங்கே தான் மீட் பண்ணோம். அதுவும் எங்கள் காலேஜ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டலோட ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா, தமிழ்நாடு மேப்பில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்த எல்லாரும் அந்த ஹாஸ்டலில் இருந்தோம். அதுவும் பர்டிகுலராக பயோமெடிக்கலில். டே 1 ஹாய் ஹலோ எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு கேட்க ஆரம்பித்ததுலேருந்து ஃபைனல் டே அழுது முடித்து வெளியில் வர்ற வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது என் ஃப்ரெண்டு ராகவி, அந்த பக்கம் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறது நிவிதா ஏஞ்சலின். எப்படி என்னோட ஃபாலோயர்ஸ் என்னோட யூடியூப் சேனலுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் 2 பேரும். ஹலோ மைக்கு அடி பாவி, என்னால் மைக்கு கனெக்ட் பண்ணல. ஹாய் மெனு நானும் என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது தான் அந்த ரியல் மீ வெளியில் வரும். முகில் வந்து அப்படி ராவாக அன்ஃபில்டர்டாக இருப்பேன். அந்த ப்ரீவியஸ் கிளிப்பிங்கில் நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்ட் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரல. நாங்கள் வந்ததே நாங்கள் 3 பேர் தான். ஆனால் நாங்கள் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு அதில் முக்கியமான சில ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அவங்கள மீட் பண்ண முடியலையேன்னு. அண்ட் ஹியர் இஸ் த கல்யாண பொண்ணு. அவளை கல்யாண பொண்ணாக பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணோம். லிட்ரலி நாங்கள் வெயிட் பண்ணோம். எப்போங்கிற நாள் ஃபைனலி வந்துடுச்சு. ஒவ்வொரு கேங்கில் ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணு எல்லாருக்குமே ஒரு காமன் ஃப்ரெண்டாக இருப்பாள். யாரோட எந்த கான்ஃப்ளிக்ஸும் இல்லாமல் எல்லாரோடையும் ஒரு ஈக்குவல் பாண்டிங் ஷேர் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு தான் எங்கள் சண்முகப்பிரியா. இது வரைக்கும் அவகிட்டையே கூட நான் இப்படி டீட்டெயில்டாக சொன்னதில்லை. இது அவளோட என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் என் சைடில் இருந்து. அண்ட் கம்மிங் பேக் டு அஸ், 3 ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நாங்கள் 4 வருஷமும் ஒரே ரூமில் இருந்தோம். எந்த சேஞ்சுமே இல்லாமல். இதில் வந்து பொன்மதி மட்டும் மிஸ்ஸிங் அந்த ரூம்மேட்ஸ் குரூப்பில். டே 1லேருந்து ஃபைனல் டே வரைக்கும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே இருந்தோம். ஸோ எங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், குட் டேஸ், பேட் டேஸ், சந்தோஷமாக சிரிச்ச நாள், சண்டை போட்ட நாள் எல்லாமே எங்களுக்கு ஒன்றா தான் இருந்திருக்கு. அந்த எதை பற்றியுமே யோசிக்காமல் சத்தமாக அந்த என்கேஜ்மெண்ட் ஹாலில் நாங்கள் சத்தமாக சிரிச்சிட்டு இருந்தோம். அந்த நாள் எனக்கு பல வருஷம் கழித்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதனால தான் ப்ரைவசி காரணமாக அந்த ஆடியோவை வந்து நான் மியூட் பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் திரும்பி மீட் பண்ணிக்கிட்ட சந்தோஷத்தில் நான் வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஃபுட்டேஜையே எடுக்கலை. பொண்ணோட அண்ணா தான் வந்து மாப்பிள்ளைக்கு ரிங்கு போடுறது, செயின் மாட்டுறப்போ தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுவும் ஃப்ரெண்டு ராகவி சொன்னான், ரிங்கு மாற்றுறதே விட்டுட்டடி அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் போய் அந்த மட்டும் கேப்சர் பண்ணேன். அண்ட் இங்கே வந்து அந்த பிளேட் டெக்கரேஷனாக இருக்கட்டும், ஸ்டேஜ் டெக்காராக இருக்கட்டும், அண்ட் போனதுமே வந்து சுகர் கேன் ஜூஸ் கொடுத்தாங்க, கரும்பு சாறு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சிம்பிளாக, நீட்டாக, அழகாக, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது எங்கள் மாப்பிள்ளை எங்கள் சண்முகப்பிரியாவுக்காக கிஃப்ட்டு கொடுத்த மொமெண்ட். அதை வந்து கேப்சர் பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் என் பையனையும் ராகவி பையனையும் மாற்றி மாற்றி ஓடி ஓடி துரத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்த சீனெல்லாம் கேப்சர் பண்ண முடியல. டேரெக்டாக ஸோ லஞ்சுக்கு ஜம்ப் ஆகி வந்துட்டேன். லஞ்சும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த டே ரொம்ப இயர்ஸ் கழித்து நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத எனக்கு திருப்பி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி நாள். இது ஆக்சுவலி எல்லாருமே என் கூட ரிலேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மாஸ் எல்லாமே இந்த காலேஜ் டேஸை மிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ரிலேட் பண்ணிப்பீங்க. அண்ட் இன்னொன்று மறக்காமல் சொல்லி ஆகணும், இந்த ஈவெண்ட்டை
மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என் ஹஸ்பண்டும் கூட. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலி மாதிரி பழகுற ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடு அப்பா, அம்மா, அண்ணா, தம்பி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணியிருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி எதுவும் இல்லைன்னா மாப்பிள்ளை பொண்ணுக்கு விஷஸையும் பிளெஸ்ஸிங்ஸையும் கொடுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேங்குக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.